நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. எதுக்கு? அன்னைக்கு தானே நீ போன, மறுபடியும் எதுக்கு போகிற? அதெல்லாம் எங்கள் அம்மாலாம் விடாது, போவாத. இல்லை, இது நோன்பு நேரம் தானே, போனால் இப்போ என்ன தப்பு? நான் போயிட்டு வரேன், என்னால் வேலை பார்க்க முடியலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. வீட்டில் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ப்ளீஸ் விடுமா விடுமா ப்ளீஸ்மா. சரி வா, எங்கள் அம்மாட்டானா நான் கேட்டோன்னே விடுவேன், ஓகேவா? அம்மா அந்த பிள்ளை 2 நாள் வீட்டில் இருக்கப்போ தான் நீ விடுவியா? அந்த பிள்ளை 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே. எதுக்கு இப்போ 2 நாள் அங்கே போய் இருக்க போகுது? டேட் வந்தால் போத்தானே போகுது, ஏன் அதுக்கு முன்னாடியே போகுது? இப்போ அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாங்க, கிடக்க சொல்லு. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் போய்கிட்டு? இந்த நோம்பு நேரம் தானே, வேறு 2 நாள் இருந்தால் தான் என்னவா? நான் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமோ? அதெல்லாம் போகக்கூடாது. நோம்பு நேரமாக இருந்தால் உடனே ஓடிடணுமோ? வேறெல்லாம் வேண்டாம், நீ இரு பெசான்ட்டு. போயிட்டு வரட்டுமேம்மா, வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே. இப்போ வீட்டுக்கு போனால் உனக்கு என்ன பிரச்சனை? வேலைக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுதியா என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க. அவங்க இருக்கன்னா இருக்கட்டும், 2 நாள் அடுத்து டேட் வந்து அப்படியே தான் அங்கே இருந்துக்குருவோம். போன வாட்டி அவள் அப்படி தான் செஞ்சா. போய் 2 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு டேட் வந்துருச்சுன்னா அப்படியே அங்கே இருந்துக்கிட்டா. இந்த வாட்டி அப்படி இருக்குன்னு நினைக்காலோ? அதெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருக்கட்டும். டேட் வந்த பிறகு போட்டும், வரத்தானே போகுது. இப்போ என்ன? இன்னும் ஒரு 2 நாள் இருக்காது. உங்கள் அம்மாவுக்கு என்னதான் அப்படி பிரச்சனையா? எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதீங்க? ஒரு 2 நாள் இருங்க, உங்கள் அம்மா வேண்டான்ருச்சு. இதுக்கு உங்கள் அம்மாட்ட இதுக்கு தான் நான் பேசான்னு சொன்னேன். உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஒன்றா அவனுக்கு மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. நீ நல்லா வீட்டுக்கு போகணும் அழுதுகிட்டு இருக்கியோ? இன்னும் டேட் வந்துடும், பெயர் வரல, அதுக்குள்ளே உனக்கு என்னதான் அப்படி அவசரம்? இந்த பாடுபடுத்துதே நீ. அழாதம்ல, அழுவாத. எனக்கு அழாலே கோவம் வருது, அழுவாத. என்னம்மா, சோப்போட்டு முடிச்சிட்டியா? பாத்ரூம்லாம் கழுவிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அத்தை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா தண்ணியே இல்லை, அவ்வளோ தண்ணியமாக நீ வேஸ்ட் ஆக்குவ? என்னதான் செஞ்ச? பாத்ரூம் கழுவிருக்கு, சோப்போட்டுருக்கு, வேற என்னதான் செஞ்ச? அவ்வளோ தண்ணியாக நீ வேஸ்ட் ஆக்குவ? தண்ணி டேங்கில் மட்டும் காலி ஆயிடுச்சு. இல்லை, நான் குளிச்சிருக்கேன், அதான் தண்ணி இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குளிச்சிருக்கேன்ல, இவ்வளோ தண்ணி செலவாக இருந்தால் டேங்கில் காலியாக தான் ஆகும், அதான் அத்தை. எத்தனை சட்டி வச்சு தான் குளிச்ச? 4 சட்டியா வச்சு குளிச்ச? 2 சட்டி வச்சு தானே குளிச்ச? அது எப்படி தண்ணி காலியாகும்? தண்ணி சிக்கனமாக பயன்படுத்த பழகிக்கோனே. உங்கள் அம்மாவுக்கு நான் குளிக்கிறது தான் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனையா இப்போ. ஏன் ஒரு தண்ணி செலவானா கூட நான் தான் பொறுப்பாக முடியுமா? சோப்போட்டிருக்கு, பாத்திரமா கழுவி இருக்கு, அலசத்துக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு, குளிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் தேவைப்பட்ட டேங்கில் காலியாக தான் செய்யும். அவ்வளோ சிக்கனமாக நான் பயன்படுத்தணுமா? ஏன் இப்படி எல்லாரும் என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை.